வணக்கம். மீனவன் சகாயம். இன்னைக்கு தேதி 15ஆம் தேதி ஏப்ரல். போட்டுக்கட்டினிலிருந்து ஆரம்பம். தரவக்குளம் ஊரில் அவ்வளோ போட்டுமே இன்றைக்கி கரையை வந்துட்டாங்க. நேற்று 14ஆம் தேதி அவ்வளவும் கரையை வரணும். ஏடி ஆஃபீஸ்லேருந்து உத்தரவு. அவ்வளோ போட்டுமே கரையை வந்துட்டாங்க. கணக்கெடுத்துருப்பாங்க எல்லா போட்டுமே கரையை வந்துட்டாங்களான்னு. நிறைய போட்டுகள் கரையை வந்துட்டு, கரையை வந்து போட்டுகள் அவ்வளவும் வலை இறக்கிட்டு இருக்காங்க. வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் இரவாக வேலையை முடிச்சிடணும்னு வேலையை பார்த்துட்ருக்காங்க. போட்டுகள் அவ்வளோ லைட்டை போட்டு வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க. இந்த போட்டில் நிறைய போட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த ஒரு போட்டில் மட்டும் நைட்டாக மீன் இறக்கிட்டு இருக்காங்க.
திருப்பி அது ஒரு இல்லை அது ஏதாவது விவரம் இல்லாத ஆள் போட்டிருக்கு. இல்லைன்னா இதில் போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மி தான். இந்த ரிவர்ஸ் போட்டு தான் திரும்பி போகணும். எவ்வளோ மூலக்காரனாக அவன் போட்டிருக்கான். நேக்கா வந்தவொடனே எட்டி பார்த்து போட்டு எல்லாமே வேலை முடிகிற கண்டிஷனில் இருக்குது. வலை இறக்கி முடிச்சிட்டாங்க. நைட்டாக வேலை பார்த்து முடிச்சிடணுன்னு நைட்டு முழுக்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பகலில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். போட்டு கெட்டு முத நாள் இன்னைக்கு அவ்வளோ போட்டுமே கரையை வந்துட்டு வேலையை முடித்து எல்லா வேலையும் முடித்து நங்கரத்தில் கொண்டு வந்து போட்டாங்க. நிறைய இறக்கணும் பார்த்துக்க. ஆனால் ஒன்று ரெண்டு லேட்டாக கடலுக்கு போனதுக்குள்ள மீன் இறக்காமல் போட்டிருப்பாங்க. ஒரு வாரம் கழித்து இறக்குவாங்க. இதெல்லாம் லேட்டாகி கடலுக்கு போன இது பாரத்து சரி அந்த பணமனை போட்டிலாம் வந்து அப்போ இதெல்லாம் 3 நாள் கழிச்சு இறக்குனாலே டொனால்டுலாம் ஒரு நேரம் ஒரு வாரமும் 1.5 வாரமாக கழிச்சு மீன் இறக்கிச்சு இல்லை.
நம்ம ஊரில் ஒரு 500 போட்டு கிடக்குமாண்ணா? போட்டால தெரியுது. யாரு கேட்டா? யாரு கேட்டா? யாரு கேட்டா? கனவா? கனவு முட்டது பிடிக்கிற உள்ள அந்த போட்ல பிடிச்சிருக்கா? எமாட்டி அணியத்தை இப்படி சொல்லிட்டு வெளியே எடுத்துருக்கிறா. அணியத்தை சொல்லி ரிவர்ஸில் வெளியே எடுத்துருக்கிறா. அதான் போட்லேயே முதல்ல நீ பிடிச்சிக்க மாட்டீங்க.